எமர்ஜென்சி காலத்திலும் இன்னல்களை எதிர்கொள்ள உத்வேகத்தையும் வலுவையும் அவர்களுக்கு கொடுத்தது. ஒரே இந்தியா, மகத்தான இந்தியா என்ற கொள்கை மீது ஆர்எஸ்எஸ் ஆழ்ந்த நம்பிக்கை வைத்திருக்கிறது. இது தீமையை எதிர்த்து உண்மையை நிலைநாட்டிய இயக்கம். நானும் ஆர்எஸ்எஸ் அமைப்பை வேறாக கொண்டவன்தான். வேற்றுமையில் ஒற்றுமை என்பதே நம் தேசத்தின் ஆன்மா. ஜாதி, மொழி, பிரிவினைவாதம் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாவிட்டால் அவை தேசத்தின் ஆன்மாவை பலவீனமாக்கிவிடும். சவால்கள். இன்றைய காலத்தில் நம் ஒற்றுமை, கலாச்சாரம் மற்றும் பாதுகாப்பு மீது நேரடியான தாக்குதல் நடத்தப்படுகின்றன. பிரிவினைவாத, பிராந்தியவாத சிந்தனை, ஜாதி, மொழி ரீதியிலான சண்டைகள் மற்றும் பிரிவினைகள் வெளியில் இருக்கும் தீய சக்திகளால் கட்டவிழ்க்கப்படுகின்றன. ஊடுருவல் விவகாரம் நம் தேசத்தின் பாதுகாப்புக்கும் சமூக நல்லிணக்கத்துக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உருவெடுத்து இருக்கிறது. விழிப்புணர்வு, அர்ப்பணிப்பு ஆகியவற்றால் அந்த சவாலை நாம் எதிர்கொள்ள வேண்டும். பொருளாதாரத்திற்காக பிற நாடுகளை சார்ந்திருப்பது நம் ஒற்றுமையை உடைப்பதற்கான மிகப்பெரிய சதி. அதற்கு நாம் பலியாகிவிடக் கூடாது. இவ்வாறு அவர் பேசினார். பாரதமாதா உருவம் பொறித்த சிறப்பு நாணயம். இந்த விழாவில் பங்கேற்ற பிரதமர் மோடி, தேசத்தின் சமூக நல்லிணக்கம் மற்றும் ஒற்றுமைக்கு ஊடுருவல் பிரச்சினை மிக பெரும் அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளது. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சித்தாந்தத்தில்தான் தேசத்தின் ஆன்மா புதைந்து இருக்கிறது. இந்த சித்தாந்தம் உடைக்கப்பட்டால் தேசம் பலவீனமாகி விடும் என்றும் அவர் கவலை தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விழாவில் சிறப்பு நாணயம் மற்றும் அஞ்சல் தலையை பிரதமர் வெளியிட்டார். ரூபாய் 100 மதிப்பு கொண்ட நாணயத்தின் ஒரு பக்கத்தில் தேசிய சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளது. மறுபுறத்தில் சிம்ம வாகனத்தில் வரத முத்திரையுடன் பாரத மாதா இருக்கும் படமும் அவரை ஆர்எஸ்எஸ் சேவகர்கள் மரியாதையுடன் வணங்குவது போன்ற உருவமும் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த நாணயத்தில் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் 100ஆண்டு விழா என்ற வாசகம் ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் பொறிக்கப்பட்டுள்ளது. மேலும் அனைத்தும் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. நாட்டிற்கே அனைத்தும் சொந்தம், என்னுடைய எதுவும் இல்லை என பொருள்படும் ராஷ்டிரிய ஸ்வாஹா, இடம் ராஷ்டிரே, இடம் நாமாமா என்ற வாசகமும் பொறிக்கப்பட்டு உள்ளது. இந்த அமைப்பு துவங்கப்பட்ட 1925 மற்றும் தற்போதைய 2025ஆம் ஆண்டும் பொறிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிறப்பு நாணயத்துடன் வெளியிடப்பட்ட அஞ்சல் தலையிலும் 1963ஆம் ஆண்டு குடியரசு தின விழாவின் போது நடந்த அணிவகுப்பில் ஆர்எஸ்எஸ் அமைப்பினர் பங்கேற்ற புகைப்படம் இடம்பெற்றுள்ளது.